திடீர்னு வீட்ல கரண்ட் போயிடுச்சு. ஐயோ இருட்டாயிடுச்சுன்னு எல்லாரும் முணுமுணுக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்போ அம்மா சொன்னாங்க, கண்ணா அந்த மெழுகுவர்த்தி இடிடா ஏத்தி வச்சிடலாம்னு. சின்ன பையன் சுறுசுறுப்பா போய் மெழுகுவர்த்தியையும் தீப்பெட்டியையும் எடுத்துட்டு வந்தான். ஒரு குச்சியை உரசி ஏத்த முயற்சி பண்ணான். ஜன்னல் வழியா வந்த காத்து அணைச்சிடுச்சு. திரும்பவும் இன்னொரு குச்சி, அதுவும் அதே மாதிரி அணைஞ்சு போச்சு. பையன் கொஞ்சம் சோர்ந்துட்டான். அம்மா, ஒரே ஒரு குச்சி தான் இருக்கு, இத வச்சு எப்படி ஏத்துறதுன்னு கவலையா கேட்டான். அம்மா சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, நிதானமா யோசிடா செல்லும். ஒரே ஒரு குச்சி தான் இருக்குன்னா நீ என்ன பண்ணுவ? சின்ன பையன் கொஞ்ச நேரம் யோசிச்சான். திடீர்னு வேகமா போய் எல்லா ஜன்னலையும் சாத்தினான். இப்போ காத்து சுத்தமா இல்ல. மறுபடியும் அந்த ஒரே ஒரு தீக்குச்சியை எடுத்தான். ரொம்ப கவனமா உரசி மெழுகுவர்த்தியில காட்டினான். பளீர்னு வெளிச்சம் வந்துச்சு. ஆனா அந்த சந்தோஷம் கொஞ்ச நேரம்தான். அடுத்த நொடியே மெழுகுவர்த்தி அணைஞ்சு போச்சு. பையனுக்கு ஒரே வருத்தம். அம்மா, இது என்ன இப்படி ஆயிடுச்சுன்னு ஏமாற்றத்தோடு கேட்டான். அப்போ அம்மா அவனை பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டு சொன்னாங்க, கண்ணா, இதுல ஒரு முக்கியமான பாடம் இருக்கு. நீ முதல்ல தீக்குச்சியை ஏத்தும் போது நிறைய இருக்குன்னு அலட்சியமா இருந்த. ஆனா கடைசியா ஒரே ஒரு குச்சி தான் இருக்குன்னு தெரிஞ்சதும் எவ்வளவு கவனமா எல்லாத்தையும் செஞ்ச. நம்ம வாழ்க்கை இப்படித்தான். எந்த ஒரு வேலையை ஆரம்பிக்கும் போதும் இதுதான் கடைசி வாய்ப்புன்னு நினைச்சு முழு கவனத்தோட செய்யணும். அப்போதான் முதல் தடவையே வெற்றி கிடைக்கும். இன்னும் நிறைய சான்ஸ் இருக்குன்னு அலட்சியமா இருந்தா கடைசியில இந்த அணைஞ்சு போன மெழுகுவர்த்தி மாதிரிதான் எல்லாமே முடிஞ்சிடும். சோ இனிமே எது செஞ்சாலும் கவனமா செய்யணும். சரியா?